இது சண்டே எடுத்த மினி விளாக். சண்டே காலையில லேட்டாக தான் தூங்கி எந்திக்கிறது. எந்திரிச்சதும் உளுந்தங்கஞ்சி தான் பண்ணுவேன். ஏன்னா அதுதான் குக்கரில் ஈஸியாக வச்சிடலாம். அதுவும் இல்லாமல் ரொம்ப சத்து. அதுக்காக தான். இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா வடைப்பாவு. இங்குள்ள மகாராஷ்டிரா மக்கள்லாம் வடைப்பாவு இப்படி தான் சாப்பிடுவாங்க. ஆனால் எனக்கு என்னமோ இது செட் ஆகாது. அதனால் நான் அந்த வடை மட்டும் எடுத்துக்குவேன். அதனால உருளைக்கிழங்குலாம் போட்டு காரசாரமாக இருக்குமா, இந்த உளுந்தங்கஞ்சிக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். சாப்பிட்டு முடிச்ச கையோட மீன் மார்க்கெட் போகலாம், எதுவும் மீன் கிடைக்குதான்னு பார்க்கலான்னு போயிருந்தோம். ஆனால் மீன் எதுவுமே சரியில்லை. அதனால வழக்கம் போல் சிக்கன் மட்டன் வாங்கிட்டு வந்தாச்சு. மட்டன் வச்சு மட்டன் பிரியாணி தான் மோஸ்ட்லி நம்ம வீட்டில் பண்ணுறது உண்டு அப்படிங்கிறது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். எப்போவுமே மட்டனை தனியாக வேக வச்சுட்டு அப்புறம் வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி அப்புறம் இந்த மட்டனை மிக்ஸ் பண்ணி அப்படி தான் பிரியாணி பண்ணுவேன். இந்த டைம் கொஞ்சம் வித்தியாசமாக வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி அதுக்குள்ளேயே மட்டனை போட்டு மிக்ஸ் பண்ணி பண்ணியிருந்தேன். அதுவுமே உதிரி உதிரியாக ரொம்ப சூப்பராக வந்துச்சு. சிக்கன் கிரேவி பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் ஸ்டைல் தான். வெங்காயம் தக்காளி எதுவுமே போடாமல் அப்படி சுக்கா மாதிரி இப்படி பண்ணியிருந்தேன். அதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ மட்டன் பிரியாணி, சிக்கன் சுக்கா, அப்புறம் பாயாசம், வெங்காயம் இதெல்லாம் வச்சு சூப்பராக சாப்பிட்டு சண்டே முடிச்சாச்சு. இன்னைக்கு திருமண நாள் கொண்டாடுற ரிஸ்மயா சிஸ்டர் அண்ட் அவங்க ஹஸ்பண்ட்க்கு இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். பாய்.